இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம், இறை வார்த்தைகள் 7 முதல் 11 முடிய. அக்காலத்தில் யோவான் அறிவித்ததாவது: என்னைவிட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல் தம்மீது இறங்குவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது ஆண்டவரின் திருமுழுக்கு விழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகத்திலே மனிதராக பிறந்து திருமுழுக்கு யோவானிடத்திலே திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளுகிறார். திருமுழுக்கு என்பது ஜென்ம பாவத்திலிருந்து நமக்கு முழுமையான விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு திரு அருள் சாதனம். ஜென்ம பாவம் இந்த திருமுழுக்கின் வழியாக கழுவப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜென்ம பாவம் இல்லாமல் கன்னி மரியாளின் வழியாக தூய ஆவியாரின் வல்லமையால் பிறந்தவர். பின்பு ஏன் இவர் திருமுழுக்கு பெற வேண்டும்? இயேசுதான் பாவம் இல்லாதவராயிற்றே, அவர் ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, இயேசு யோர்தான் நதியிலே திருமுழுக்கு யோவானிடத்திலே திருமுழுக்கு பெற்றதற்கான காரணம், அவர் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற தயாராக இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்த, இன்னும் தன்னுடைய பணி வாழ்வை பொது வாழ்வை தொடங்குகிறார் என்பதை அடையாளப்படுத்த, இன்னுமாக நான் மக்களோடு மக்களாக அவர்களோடு ஒன்றித்திருக்கிறேன், அவர்களோடே இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த, இந்த காரியங்களுக்காகத்தான் ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒவ்வொருவருமே திருமுழுக்கு என்னும் திரு அருள் சாதனத்தை பெற்றிருக்கிறோம். நம்முடைய ஜென்ம பாவங்களிலிருந்து நாம் கழுவப்பட்டவர்களாக மறுபடியும் கடவுளுடைய மகனாய் மகளாய் அருள் நிறைந்தவர்களாய் பிறந்திருக்கிறோம். இன்று திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஆண்டவருடைய அருளை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? என் அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு திரு அருள் சாதனத்தையும் நாம் பெறுகிற பொழுது கடவுள் நம்மை சந்திக்க வருகிறார். அப்படி சந்திக்க வருகிற பொழுது அவர் அருளை கொடையாக கொண்டு வருகிறார். நாம் யாரையாவது சந்திக்க சென்றால் அவர்களுடைய வீட்டிற்கு பழங்களையோ அல்லது இனிப்பு பண்டங்களையோ வாங்கி கொண்டு செல்வது போல திரு அருள் சாதனங்களை நாம் பெறுகிற பொழுது ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகிறார், அருளை கொடையாக கொண்டு வந்து தருகிறார். அப்படி அருளினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். திருவருள் சாதனங்களை பெற்றதன் வழியாக ஆண்டவருடைய அருளை நாம் அதிகமாய் பெற்றிருக்கிறோம். அந்த அருளிற்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். இதோ இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோமே, தந்தை கடவுள் மகன் இயேசுவை பார்த்து சொன்னார், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்பு அடைகிறேன் என்று. இதோ மகன் இயேசு கிறிஸ்து தந்தையை பூரிப்படைய செய்கிறார். இன்று நாம் நம்முடைய பெற்றோர்கள் பூரிப்படையும்படியாய் மகிழ்ச்சி அடையும்படியாய் வாழ வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, நாம் எவ்வளவோ திறமைசாலிகளாக
வசதி படைத்தவர்களாக இந்த சமூகத்திலே புகழப்படக்கூடியவர்களாய் இருக்கலாம். ஆனால் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம் அருகிலே நம்மோடு வேலை செய்யக்கூடிய, நம்மோடு படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நபர்கள் மகிழ்ச்சி அடையும்படியாய், பூரிப்பு அடையும்படியாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம். குறிப்பாக நம்முடைய பெற்றோர் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடையும்படியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதே போல என் அன்பிற்குரியவர்களே, இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து திருமுழுக்கு யோவான் சொன்னார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று. இந்த திருமுழுக்கு யோவானிடம் இருந்த தாழ்ச்சி நம்மிடத்தில் இருக்கிறதா? திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய அருளுக்கு ஏற்றார் போல அன்பு நிறைந்தவர்களாக, தாழ்ச்சியுள்ளவர்களாக, நேர்மையானவர்களாக, உதவி செய்யக்கூடிய பரிவுள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் அருள் நிறைந்த வாழ்வு. அன்னை மரியாளை அருள் நிறைந்தவர் என்று சொல்லுகிறோமே, ஏன்? அவர் தேவையில் இருப்பவர்களுக்கு ஓடோடி சென்று உதவி செய்யக்கூடிய நல்மனம் படைத்தோராய் இருந்தார். தாழ்நிலையில் இருப்போரை ஆண்டவர் உயர்த்துவார் என்று தாழ்நிலையில் இருப்போரின் சார்பாக அவர் பேசுகிறார். நாமும் அருள் நிறைந்தவராக, ஆண்டவருடைய அருளை பெற்றவர்களாக, திருமுழுக்கு நாம் பெற்றுக்கொண்ட அந்த திருமுழுக்கு ஏற்ப கடவுளுடைய மகனாய் மகளாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், என் அன்பிற்குரியவர்களே, நாம் கடவுளோடு இணைந்திருப்போம். நம்முடைய ஜெபத்தின் வழியாய், நம்முடைய ஆன்மீக காரியங்களின் வழியாய் இணைந்திருப்போம். இணைந்திருப்பது எதற்காக? கனி கொடுப்பதற்காக. செடியோடு இணைந்திருக்கக்கூடிய கிளை போல இருந்து நாம் கனி கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு திருவருள் சாதனத்திலும் நாம் பங்கு பெறுகிற பொழுது நாம் கனி கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் அந்த அருளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே நம்முடைய திருமுழுக்கை நாம் நினைத்து பார்ப்போம். நமக்கு திருமுழுக்கு கொடுத்த குருவானவர், நம்முடைய பெற்றோர், நம்முடைய ஞான பெற்றோர் எல்லோருக்காகவும் இந்த நாளிலே நன்றி சொல்லுவோம். நாம் பெற்றுக்கொண்ட அருளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ முயற்சி செய்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. திருமுழுக்கு யோவானிடம் யோர்தான் நதியிலே திருமுழுக்கு பெற்ற ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டவர்கள், இன்னுமாக இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே ஆசீர்வதிப்பீராக. என் அன்பார்ந்த மகன், என் அன்பார்ந்த மகள் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்யும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே உம்மை போல நாங்களும் அன்பு செய்யும்படியாய் ஆசீர்வதியும். நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு ஏற்ப, திரு அருள் சாதனங்களுக்கு ஏற்ப அருள் நிறைந்தவர்களாய் வாழும்படியாய் நீர் ஆசீர்வதியும். இயேசு ஆண்டவரே, இதோ நோய்களினால், விபத்துகளினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே அவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இதோ நாங்கள் போதிப்பதற்கும் வழி நடத்துவதற்கும் அர்ச்சிப்பதற்குமான ஆசீர்வாதத்தை திருமுழுக்கின் வழியாய் கொடுத்தீரே ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே அந்த திருமுழுக்கின்படி வாழும்படியாய் எங்களை நீர் புனிதப்படுத்தும், எங்களை நீர் பாதுகாத்தருளும், எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்கள், உத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களை நினைத்து பார்க்கிறோம். இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே. எங்களோடு தங்கி எங்களை ஆசீர்வதியும். நல்ல முடிவுகளை எடுக்கவும் ஆண்டவரே, மனச்சோர்வுகள், மன கவலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உமை சிக்கன பற்றி கொள்ளவும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்த தீய பழக்க வழக்கங்களும், எந்த தீய எண்ணங்களும், கடன் பிரச்சனைகளும், நோய்களும், விபத்துகளும் எங்களை நெருங்காதபடியாய் ஆண்டவரே, அரணும் கோட்டையுமாக இருந்து நீர் எங்களை பாதுகாத்தருளும். உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னவரே, இதோ நாங்கள் விரும்பி கேட்பதை உம்முடைய திருவுளத்தின்படி தாரும் ஆண்டவரே. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, இதோ பல காரியங்களை குறித்து நாங்கள் பயந்து கொண்டு கலக்கத்தோடு இருக்கிறோம். எங்களை தேற்றும், எங்களுக்கு வலுவூட்டும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும். மகிழ்ச்சியினால், அமைதியினால், அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பங்களையும் நீரே நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாள்
நாள் வெற்றியின், மகிழ்ச்சியின், ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஞானத்தினால் நிரப்புவீராக. இந்த நாளிலே நாங்கள் மகிழ்ச்சியோடு, வெற்றியோடு, என்னாலும் உமக்கு சான்று பகரும்படியாக, என்னாலும் உமக்கு சாட்சி சொல்லும்படியாக எங்களை உயர்த்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென்.